ஹே கேமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 10 ஆஃப்லைன் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி டாப் 10 ஆஃப்லைன் கேம்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 lakhs வியூ போட்டுருந்துச்சு. ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்க போகிற 10 கேம்ஸ்க்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருக்குங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நினைக்கிறீங்க, அதான் வீடியோ ப்ளே ஆக மாட்டேங்குது. ஸோ மறக்காம வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்க்க ஒரு 10 கேம்ஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற கேம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வளவலன்னு பேசாமல் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பசாதா பார்க்க போகிற கேமுடைய நேம் ஆஃப் ரோட் மாஸ்டர். இது சைஸ் கிட்டத்தட்ட 775 MB வருது. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் ஆகும்போது 2 மோட் இருக்குது. ஒன்று ஃப்ரீ மோட், இன்னொன்று வந்து ஜாப் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீ மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கே நீங்கள் எங்கிட்ட வேணால் ஓட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் ஜாப் மோடுக்கு அப்படின்னு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில வேலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ட்ரக் வந்து போய் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேலை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கேமில் நீங்கள் பெட்ரோல்லாம் போட்டுக்க முடியும். அப்படியே வந்து போய் ரியலிஸ்டிக்காக இருக்கும். உண்மையிலேயே இந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. உண்மையிலே பெஸ்ட்டான கேமாக இருக்கும். முடிஞ்ச அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 9வது பார்க்க போற கேமோட நேம் ஏலியன் ஐசோலேஷன். இது சைஸ் கிட்டத்தட்ட 3.2 GB வருது. இந்த கேமோட கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல நீங்க இருப்பீங்க. அங்க இருக்க செக்யூரிட்டி பேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாண்டி போற மாதிரி தான் அந்த கேமோட கான்செப்ட் இருக்கும். மட்டும் இல்லாம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணாலே இந்த கேமை நீங்க மேக்ஸிமம் முடிச்சிடலாம்ன்ற மாதிரி தான் அந்த கேம் இருக்கும். இந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை தப்பிக்க முடியும் உங்களால. இந்த கேமோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலிங்கா பண்ணிக்கலாம் தான் சொல்லி ஆகணும். எனக்கு ஹை கிராஃபிக்ஸ்ல மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குற மாதிரி ஏதாவது கேம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே சும்மா வேற லெவல்ல இருக்கும். பார்க்க போற கேமோட நேம் அட்வென்ச்சர் மொபைல். இது சைஸ் கிட்டத்தட்ட 700 MB வருது. ஆக்சுவலா இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அட்வென்ச்சர் மொபைல் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. இங்க ஷூட்டிங் மட்டும் தான் அட்வென்ச்சர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இங்க ஷூட்டும் பண்ண முடியும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் குள்ள சண்டை போட முடியும். ஹெலிகாப்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியும். ஸோ அந்த கிளிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட்டிங் பட்டன், நம்ம மேலே நேவிகேஷன், லெஃப்ட்ல வந்து போய் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த கேமோட மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ல கலகாரி அப்படின்னு ஒரு மேப் விளையாடுவோம் பார்த்தீங்களா, ஒரு விதமாக ரெட் டிஷா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேம்லேயே இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சொல்லி ஆகணும். பட் நல்லா தாங்க இருக்கு இதுவும். ஆக மொத்தம் 700 MB ஷூட்டிங், ஜம்பிங், ஃபைட்டிங் எல்லாமே சேர்ந்து ஒரு கேம் வேணும் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாத்த பார்க்க போற கேமோட நேம் தண்டர் வேது. சைஸ் கிட்டத்தட்ட 600 MB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்குள்ள WWE ஸ்டேஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆப்போனண்ட்டும் இருப்பீங்க. அதுல ரெண்டே விஷயம் தான். ஒன்று மூவ்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங். ஸோ நீங்க மூவ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்ச் பண்ணும்போது நீங்க தப்பிக்க முடியும். அதே மாதிரி நீங்க பஞ்ச் பண்ணும்போது அவங்க மூவ்மெண்ட் கொடுத்து அவங்க தப்பிக்க முடியும். அப்படியே மாறி அடிச்சா என்ன ப்ரோ லாஸ்ட் எண்டிங்கே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மேல உங்களுக்கு பவர் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க அடிக்கும் போது ஆப்போனண்ட் ஹெல்த் குறையும், ஆப்போனண்ட் உங்களை அடிக்கும் போது உங்களுக்கு ஹெல்த் குறையும். அது மட்டும் இல்லாம நல்ல ஹை கிராபிக்ஸ் கூட இருக்கு. மறக்காம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஆறாவது பார்க்க போற கேமோட நேம் ஸ்கில் டெஸ்ட். இது சைஸ் கிட்டத்தட்ட 220 MB வருது. ஆக்சுவலா அந்த கேமோட கான்செப்ட் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா நம்ம டிரைவிங் இருக்குல்ல, கார் டிரைவிங். ஸோ அந்த டிரைவிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த கேம் இருக்கும். ஒரு பிகினர் வந்து பாத்தீங்கன்னா கார் கத்துக்கும் போது என்னென்ன பண்ணுவாங்களோ ஸோ அதை விட பயங்கரமான விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல இருக்கும். இந்த கேம் ஆஃப்லைன்ல மட்டும் இல்லாம ஆன்லைன்லயே இருக்கு. இது போக லெவல் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு. இது போக வந்து போய் ஃப்ரீ டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கு. GTA 5 எல்லாம் எப்படி நம்ம ரேம்ப் யூஸ் பண்ணி டாஸ்க் செய்வோமோ ஸோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்லயே உங்களோட ரேம்ப்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தனியா நீங்க டாஸ்க்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர், பிரேக், அது போக ஸ்டேரிங் இருக்கு, பட்டனும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கு. அது போக ஹேண்ட் பிரேக் இருக்கு, டார்ச் லைட், ஹெட்லைட் இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு ஸ்பீடு காமிக்கும். கிராபிக்ஸும் நல்லா இருக்கும். மறக்காம அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவது பார்க்க போற கேமோட நேம் அக்வாட்டிகா. இது சைஸ் கிட்டத்தட்ட 200 MB வருது. ஆக்சுவலா இந்த கேமோட கான்செப்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கடலுக்கு அடியில் இருக்கிற எக்கச்சக்கமா பொருளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது போக பிளேசஸையும் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேம் கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா புதையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ற மாதிரி இந்த கேம்ல இருக்கும். அது போக இந்த கேம்லயே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க்லாம் தருவாங்க. ஸோ அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேம் நீங்க ப்ளே பண்ணி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை சப்ஸ்கிரைபர்லாம் சும்மா பிச்சுட்டு போயிடும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே போட்டதும் கிடையாது, போட போறதும் கிடையாது. ஸோ நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் கிராஃபிக்ஸும் வந்து பையன் ரொம்பவே நல்லா இருக்குது. முடிஞ்ச அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம நாளாக பார்க்க போற கேமோட நேம் ரீசெட் எர்த் டிசைஸ் கிட்டத்தட்ட 320 MB வருது. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்டக்கிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் நீங்க தாண்டி போற மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல வெக்டர் அப்படின்னு கேம் விளாண்டுருப்போம். அதாவது அந்த பையன் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். அதுவும் இதே கான்செப்ட் தான். ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகணும், எக்கச்சக்கமா அப்டக்கிள்ஸ் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாம கலர்ல இருக்கு, வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கேமோட கிராபிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 220 MB நல்ல கிராபிக்ஸ்னு சொல்லலாம். முடிஞ்ச அந்த கேமை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம முன்னாடி பார்க்க போற கேமோட நேம் டஞ்சியர் ஷூட்டர். டிசைஸ் கிட்டத்தட்ட 200 MB வருது. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொள்றதுக்காக நிறைய ஸ்கெல்டன்ஸ் அண்ட் மம்மிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அவங்கள நீங்க அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்க அவங்களே அடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கும். ஸோ அவங்கள தான் அடிக்கணும், அதான் பெரிய மேட்டரா இருக்கும். சப்போஸ் அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்க செத்தே போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் புது மேட்ச் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த கேமை கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போற கேமோட நேம் தி கார்டன்ஸ் பிட்வீன். இது டிசைஸ் கிட்டத்தட்ட 437 MB வருது. ஆக்சுவலா இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யாருமே இல்லாத ஒரு மலை மேல நீங்க தனியா சர்வே பண்ற மாதிரி தான் இந்த கேம்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு சில பொருட்கள்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வீடு இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே மேடை பண்ணிக்க முடியும். இது போக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆல்சோ இருப்பாரு. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா த்ரில்லிங் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னே சொல்லலாம் அந்த கேமு. ஸோ ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு கேம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கேமோட நேம் பில்டி கிங்டம். இது சைஸ் கிட்டத்தட்ட 130 MB வருது. இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அழுக்கான இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க கிளீன் பண்ணி அதுல இருக்க ஒரு சில பொருள்ஸையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களால கிங்டத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே உருவாக்க முடியும். அது போக அங்க இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸ் வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட முடியும். அது மட்டும் இல்லாம அந்த கேமோட கிராபிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குறையே இல்லாம சூப்பரா செதுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி ஆகணும். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஸோ முடிஞ்ச கேம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த 10 கேம்ஸ்ல எந்த கேம் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, நீங்க எந்த கேம் டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்றத ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி நம்ம ஃபர்ஸ்டா பார்த்தோம் பாத்தீங்களா, ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான கான்செப்டாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸை நீங்க அப்படியே கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. அது கேளுங்க, நான் வேணாம் அப்படின்னு சொல்லல. ஸோ உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டா தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து அதுல நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் ரொம்பவே கிளியரா என்னால் சொல்ல முடியும். அப்படி நீங்க இன்ஸ்டாகிராம் சொல்றீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் அதில் சென்ட் பண்ணிட்டு அந்த வீடியோல உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல தெரியுது. அது மட்டும் இல்லாம நான் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க நீங்க ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பாய்.